கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் பக்கத்துல தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த சங்கத்தோட மாநில பொதுச் செயலாளர் ராமகவுண்டர் தலைமை வகித்திருக்காரு. இதுல ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பியிருக்காங்க. இதுல மத்திய அரசு கடந்த வாரம் 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு அறிவிச்சத ஒட்டுமொத்த சாமானிய மக்கள் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும், கருப்பு பணம் வச்சிருக்கிற யாருமே இதுவரைக்கும் பிடிபடல, அடித்தட்டு மக்கள் பணம் மாற்றுறதுக்காக வங்கிகள் நாள் கணக்குல காத்துட்டு இருக்காங்க அப்படின்னும், விவசாயிகள் தங்களோட செலவுகளுக்கான உரம், பூச்சி மருந்தெல்லாம் வாங்க முடியாம தவிச்சிட்டு வர்றாங்க. நரேந்திர மோடி உரிய முன்னேற்பாடுகள் இல்லாம ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு அறிவித்ததால மோடி இந்தியாவை ஆள தகுதியை இழந்துட்டாரு. அதனால உடனடியா அவர் தன்னோட பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு ஆர்ப்பாட்டத்துல வலியுறுத்தியிருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த 1000 ரூபாய் 500 நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் கீழ்மட்டத்தில் இருக்கின்ற குடிமக்கள் தான் மிகப்பெரிய பாதிப்பு அடைந்துள்ளோம். ஏழை எளிய மக்கள்லாம் ஏதோ 5 நோட்டு 5 நோட்டு 1000 500 நோட்டு வச்சிருக்கிறவர்களாம் வங்கி கணக்கில் அவர்களால் கியூவர்ஸில் நின்று வாங்க முடியல, ஏடிஎம்மில் பணம் எடுக்க முடியல, தினம் அவசியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளால் ஏர் உழவு செய்ய முடியவில்லை. இந்த 1000 500 நோட்டு செல்லாது என்ற காரணத்தினாலே எங்களுக்கு விவசாய பணிக்கு கூலி கொடுக்க முடியல, உரம் பூச்சி மருந்து வாங்க முடியல, விளைஞ்ச காய்கறிகளை வாங்குவோர் இல்லை, அதை வாகனம் எடுத்து செல்ல வாகனம் இல்லை, அப்படியும் அந்த பொருளை மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போனால் மார்க்கெட்டிலே வாங்குவோர் இல்லை. 90% விலைகள் குறைந்து விட்டன. வாங்குவோர் இல்லாத காரணத்தினால் ஒட்டுமொத்த விவசாயமும் பாலடைந்து நஷ்டமாகி கொண்டிருக்கிறது. வங்கியிலே பணம் கொடுக்கல, ஏடிஎம்மில் பணம் இல்லை, மளிகை பொருள் வாங்க முடியல. எந்த வகையான எங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நஷ்டம். 100 ஆண்டுகள் நாங்கள் பொழைச்சி பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பாதாளத்துக்கு எங்களுடைய பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு. ஆனால் மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் மோடியை சுற்றி இருப்பவர்களுக்கும் கோடிக்கணக்கிலே தினம் டிரான்சாக்ஷன் பெயர்வதற்கு அவர்களுக்கு அனுமதியை கொடுத்துள்ளார்கள். கட்டுக்கட்டாக 2000 ரூபாய் நோட்டும் 100 ரூபாய் நோட்டும் அவர்களுக்கு போய்கொண்டிருக்கிறது வங்கியிலிருந்து. இதை கட்டுப்படுத்த எந்த அதிகாரியும் இல்லை, யாரும் இல்லை. அரசாங்கமே அவர்களுக்கு பின்பலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் விவசாயிகளுக்கு 1 நோட்டு 2 நோட்டு கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடு இல்லாமல் இப்போது விவசாயிகளை திருடர்கள் என்று மை வைக்கிறார்கள். எங்கேயாவது இந்த உலகத்தில் உண்டா குடிமக்களுக்கு திருடர்கள் என்று மை வைப்பதில் உண்டா? இப்படிப்பட்ட இந்த தகுதி இல்லாத இந்த மோடி அவர்கள் பிரதமராக இருப்பதற்கு தகுதி இல்லை. கிராமப்புற பொருளாதாரம் 100% அழிந்துவிட்டது. ஆகவே இவர் தன்னுடைய பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். இந்தியாவில் இருக்கிற அத்தனை விவசாயிகளும் ஒன்றிணைந்து வெகு விரைவிலே ஜனாதிபதி இடத்திலே முறையிடப் போகிறோம். உடனடியாக இவரை டிஸ்மிஸ் செய்ய சொல்லி போராட்டங்கள் நடத்துவோம். இந்தியா முழுவதும் நடைபெறும்.